இன்னைக்கு நம்மளோட ஒரு புது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்க எப்பவுமே புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பல கோணங்கள்ல சிந்திக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆமா, நிச்சயமா. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்பவே சவாலான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு கட்டுரை வந்திருக்கு. சரி, இத நாம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பா அலசலாம். ஏன்னா இது சாதாரண டாபிக் கிடையாது. ஆமா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு தமிழக அரசியல் அப்புறம் சமூக வரலாற்றுல தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளுமையான ஈவே ராமசாமி, அதாவது பெரியார். அவருடைய பெண்ணிய கருத்துகளுக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிறதா சொல்லப்படுற முரண்பாடுகளை விமர்சிக்கிற ஒரு குறிப்பிட்ட கட்டுரையை தான் நாம இன்னைக்கு முழுமையா பிரித்து மேய போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஆனா இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமா, அந்த டிஸ்க்ளைமர் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதாவது நாங்க 2 பேருமே இந்த கட்டுரையில இருக்கிற எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ அல்லது தனிப்பட்ட விமர்சனத்தையோ ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. நாங்க எந்த பக்கமும் இல்ல. சரியா சொன்னீங்க. இந்த கட்டுரையில ஆசிரியர் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருக்கார், அதை அவர் எப்படி நியாயப்படுத்துறார் அப்படிங்கறத உள்ளபடி முழுமையான நடுநிலையோட உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் இந்த விரிவான அலசலோட நோக்கம். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஏன்னா நாம பாக்குறது ஒரு வரலாற்று ஆளுமைய பத்தின விமர்சனம். ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ஒருத்தரோட சித்தாந்தங்களுக்கும் அவரோட உண்மையான செயல்களுக்கும் இடையில இருக்கிற இடைவெளிய ஒரு விமர்சகர் எப்படி பாக்குறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க இந்த கட்டுரை ரொம்பவே உதவுது. உண்மைதான். அதாவது மேடைகள்ல முழங்கப்படுற தத்துவங்கள் சொந்த வாழ்க்கையில எப்படி செயல்படுது அல்லது செயல்பட தவறுது அப்படிங்கறத ஒரு வரலாற்று ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த கட்டுரை அணுகுது. இந்த கட்டுரை ஆசிரியர் தொடங்குற விதமே ரொம்ப அதிரடியா இருக்கும் தான் சொல்லணும். இப்போ திராவிடர் கழகத்தினர் ஒவ்வொரு வருஷமும் மகளிர் தினம் வரும்போதெல்லாம் ஈவேராவோட பெண்ணிய கருத்துக்களை பிரசரிக்கிறது ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சில மிக முக்கியமான வீரியமான ஆரம்பகால மேற்கோள்களை ஆசிரியர் பட்டியலிடுறார். கரெக்ட். அந்த மேற்கோள்களை படிக்கும் போதே நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1929 நவம்பர் 3 குடியரசு இதழில் ஈவேரா எழுதினத ஆசிரியர் குறிப்பிட்டார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் பெண்களை தனக்குரிய ஒரு சொத்தாக கருதுகிறானே ஒழிய தன்னை போன்ற உணர்ச்சிக்கு அருகதி உள்ள ஓர் உயிர் என்று மதிப்பதில்லை. அது மட்டும் இல்லாம 1931 பிப்ரவரி 8 அவர் எழுதின இன்னொரு கருத்தையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். என்ன கருத்து இது? பெண்களை ஆண்கள் நடத்துற விதமானது மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை நடத்துறதை விடவும் ஆண்டான் அடிமையை நடத்துறதை விடவும் மோசமானது அப்படின்னு ஈவேரா ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஆமா, ஜாதி பாகுபாட்டையும் அடிமை முறையையும் விட பாலின பாகுபாடு மோசம்னு அவர் ஒப்பிட்டு சொல்றது ரொம்பவே கூர்மையான ஒரு பார்வை. அது ஒரு அழுத்தமான ஒப்பீடு தான். ஆனா கட்டுரையாளர் இந்த மேற்கோள்களை எல்லாம் இங்கே குறிப்பிடுறதோட நோக்கம் அவர் ஈவேராவை பாராட்டுறதுக்காக இல்ல அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பின்ன எதுக்காக இது சொல்றார்? மாறாக ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை இங்க கண்முன் நிறுத்துறதுக்காகத்தான் அவர் இந்த மேற்கோள்களை பயன்படுத்துறார். ஓ, அதைத் தொடர்ந்து 1946 ஜூலை 21 அவர் எழுப்பின கேள்வி இன்னும் கொஞ்சம் காட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல ஒரு ஆணுக்கு சமையல்காரி, வீட்டுக்காரி, பிள்ளை விளைவிக்கும் பண்ணை, அலங்கரிக்கப்பட்ட பொம்மை ஆகியவற்றை தாண்டி பெண்கள் பெரிதும் எதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சமுதாயத்தை நோக்கி கேள்வி எழுப்புறார். இவ்வளவு வலிமையான கருத்துக்களை சொன்னவரை பார்த்து ஆசிரியர் எப்படி தன் விமர்சனத்தை முன்வைக்கிறார்? இவ்வளவு உயர்ந்த தத்துவங்களை பேசினவரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அப்படியே நடந்துகிட்டாரா அப்படிங்கிற கேள்வியை தான் ஆசிரியர் எழுப்புறார். சொல்லப்போனா மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன விமர்சனம்? பெண்ணை அடிமைப்படுத்துபவனை கூட நம்பிவிடலாம், ஆனா பெண் விடுதலை பேசுபவனைத்தான் நம்பக்கூடாது அப்படிங்கறதான் ஈவேரா நமக்கு உணர்த்தும் பாடம்னு ஆசிரியர் வாதிடுறார். ஆட, இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டா இருக்கே. ஆமா, அதாவது மேடையில பேசுறது வேற, சொந்த வாழ்க்கையில செயல்படுத்துறது வேற அப்படிங்கிற முரண்பாட்டை நோக்கி தான் ஆசிரியர் நம்ம கூட்டிட்டு போறார். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. கட்டுரையாளர் ஈவே ராவோட ஒட்டுமொத்த பெண்ணிய கருத்துகளையும் அவருடைய வாழ்க்கையையும் மிக துல்லியமா 2 காலகட்டங்களா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாரு? உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, மணியம்மையை மணப்பதற்கு முன், அப்புறம் மணியம்மையை மணந்ததற்கு பின் அப்படின்னு பிரிக்கிறார்.
இந்த மாதிரி ஒரு வரலாற்று நாயகனோட வாழ்க்கைய ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வச்சு இரண்டா பிரிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான அணுகுமுறை தான். இதற்காக ஆசிரியர் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறார்? 1934 வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி குடியரசு இதழில ஈவேரா எழுதின ஒரு கருத்த ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். சொல்லுங்க. அதுல வைதீக கல்யாணங்கள்ல வயது பொருத்தத்தை கவனிப்பதே இல்ல அப்படின்னும் 50-60 வயசான ஆண் கிழத்துக்கு 10-12 வயது பெண் குழந்தைய பிடிச்சு தாலி கட்டி விடுகிறார்கள் அப்படின்னும் ஈவேரா ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கார். சரி. சுயமரியாதை கல்யாணம் அப்படிங்கிறது சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவர் வாதிட்டார். இதையெல்லாம் ஆசிரியர் ரொம்ப தெளிவா பதிவு செய்றார். சரி, அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. வயது பொருத்தம் முக்கியம்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனா இதுக்கும் கட்டுரையாளர் சொல்ற முரண்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா 1949ஆம் வருஷம் ஜூலை 9ஆம் தேதி மணியம்மையுடனான திருமணம் நடக்குது. ஓஹோ. இத சுட்டிக்காட்டி கட்டுரையாளர் ஒரு அதிரடியான கருத்தை முன்வைக்கிறார். ஈவீரா இறந்தது டிசம்பர் 24ஆம் தேதி 1973 அல்ல. அப்புறம் அவர் என்றைக்கு தன் கொள்கைக்கு முரணாக மணியம்மையை மணந்தாரோ அன்றே, அதாவது ஜூலை 9ஆம் தேதி 1949 அன்றே இறந்து விட்டார் அப்படின்னு ரொம்ப கடுமையா சாடுறார். அதாவது சித்தாந்த ரீதியான மரணத்தை ஆசிரியர் இங்கே குறிப்பிடுறார். கரெக்ட். ஒருத்தர் எந்த கொள்கைக்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடினாரோ அதே கொள்கையை அவர் மீறும்போது தார்மீக ரீதியா அவர் செத்து போயிடுறார் அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட வாதம். சொல்லியபடி வாழ முடியாதவன் அன்றே இறந்து விடுகிறான் அப்படின்னு அவர் சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனம். ஆமா, தன் சித்தாந்தத்தின் வீழ்ச்சியா இத ஆசிரியர் பார்க்கிறார். ஆனா இந்த திருமணத்துக்கு திராவிட கழகத்தினர், குறிப்பா திரு கி. வீரமணி அவங்க ஒரு விளக்கத்தை அளிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் ஆசிரியர் கட்டுரையில மறைக்காம பதிவு செஞ்சிருக்கார். என்ன விளக்கம் கொடுத்தாங்க? ஈவேராவுக்கு உடல் நலம் குன்றியிருந்த காலகட்டத்துல அவருடைய படுக்கைய சுமக்கவும் சரியான நேரத்துல மருந்து மாத்திரைகளை கொடுக்கவும் ஒரு தாயாக பார்த்துக்கவும் அம்மையார் உதவினார் அப்படிங்கிறது தான் வீரமணி அவங்களோட விளக்கம். மணியம்மையாரே பின்னாடி ஒரு பேட்டியில தன்னை ஒரு தாயாக பாவித்துக்கிட்டு அவரை ஒரு சிறு குழந்தையா மனசுல நிறுத்தி பாதுகாத்தேன் அப்படின்னு சொன்னதையும் கட்டுரையாளர் இங்கு குறிப்பிட்டார். ஆமாம், படிச்சிருக்கேன். இளம் வயசுல ஒரு முதியவருக்கு தாயானது அம்மையாரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு திராவிடர் கழகத்தினர் கேட்கறத ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த விளக்கத்தை கட்டுரையாளர் ஏத்துக்கிட்டாரா? இல்லவே இல்ல, ஆறவே நிராகரிக்கிறார். ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் தன்னை முழுமையா பராமரிக்க ஒரு ஆள் தேவை அப்படின்னா அதுக்காக ஒரு செவிலியரை, அதாவது ஒரு நர்ஸா அல்லவா வேலைக்கு வச்சிருக்கணும். ஆமா, லாஜிக்கான கேள்விதான். அதை விட்டுட்டு ஒரு பெண்ணை திருமணம் அப்படிங்கிற பந்தத்தின் மூலமா அடிமையாக்கி தனக்கு சேவகம் செய்ய பயன்படுத்துறது எப்படி நியாயமாகும்னு அவர் கேக்குறார். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஈவேரா எந்த ஆண்டான் அடிமை முறையை கடுமையா கண்டிச்சாரோ அதே ஆண்டான் அடிமை முறைக்கு சமமானதுதான் இது அப்படின்னு ஆசிரியர் வாதிடுறார். ஒரு பெண்ணின் உழைப்பையும் அவளது வாழ்க்கையையும் தன்னுடைய பராமரிப்புக்காக திருமணங்கிற பேர்ல முடக்கி போடுறது அவர் பேசின பெண் விடுதலைக்கு நேர் எதிரானது அப்படிங்கிறது தான் இங்க வைக்கப்படுற முக்கிய விமர்சனம். இதைத் தொடர்ந்து கட்டுரையாளர் இன்னொரு கோணத்திலையும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார். இது கொஞ்சம் உயிரியல் மற்றும் இயற்கையான பாலின பாத்திரங்கள் சார்ந்த வாதம் சொல்லலாம். உயிரியல் வாதமா? அது என்ன? இங்க ஆசிரியர் என்ன சொல்றார்னா, இயற்கையாகவே ஒரு ஆணுக்கு பெண்ணின் தேவையும் பெண்ணுக்கு ஆணின் தேவையும் இருக்கு. இது கல்யாணமான புதுசுல தொடங்கி வயசான காலத்துல ஊன்றுகோலா தாங்கியிருக்கிற வரைக்கும் தொடரும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். ஆமா, இந்த இடத்துல ஆசிரியர் கொஞ்சம் சம்பிரதாயமான பார்வையை கையில் எடுக்கிறாரு. குழந்தைய ஒரு பெண்ணே பெற்று எடுக்கிறதால கருவுறுதல் முதல் தாய்ப்பால் கொடுக்கிற வரைக்கும் ஒரு ஆணை காட்டிலும் பெண்களுக்கு குழந்தைகளின் மீது இயல்பாகவே ஒரு இயற்கையான அக்கறை இருக்கு அப்படின்னு ஆசிரியர் நம்புறார். அந்த இயற்கையான அக்கறை தான் அவளை சமையல் போன்ற குடும்ப பொறுப்புகளை எடுக்க வைக்குது அப்படின்னும் இது உலகமெங்கும் இருக்கிற ஒரு இயற்கையான நியதி அப்படின்னும் ஒரு சொல்றார். சரி. ஆனா இத ஈவேரா பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு முட்டாள்தனமா சொல்லிட்டதா ஆசிரியர் சாடுறார். இது அடிமைத்தனம்னு திராவிடர் கழகத்தினர் சொன்னா இனி அவங்க வீட்டு சமையல ஆண்கள் செய்யலாம், ஆனா அதையும் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆசிரியர் சவால் விடுறார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆசிரியரோட இந்த குறிப்பிட்ட கருத்து நவீன பெண்ணிய பார்வையில விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். ஏன்னா சமையல் செய்யறதும் குழந்தைய பார்த்துக்கிறதும் பெண்களோட இயற்கையான கடமை அப்படின்னு சொல்றது இன்றைய காலகட்டத்துல விவாதத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆமா, கண்டிப்பா விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா
ஈவேராவோட தத்துவங்களை எதிர்கொள்ள ஆசிரியர் இந்த உயிரியல்வாதத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. இதோட நிக்காம ஆசிரியர் ஒரு மிகச் சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை கட்டுரையில பகிர்ந்திருக்காரு. அதை கேட்கிற உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. 2020 வருஷம் மே 3ஆம் தேதி விடுதலை இதழில கி. வீரமணி அவர்களே பகிர்ந்த ஒரு கனடா சம்பவத்தை ஆசிரியர் சுட்டிக்காட்டுறார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக ஒப்பந்தத்துக்காக கனடா சென்ற குழுவுல திரு வீரமணி அவங்களும் சில பெண் பேராசிரியர்களும் இருந்திருக்காங்க. ஓ, அந்த சம்பவம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அவங்க அங்க தங்கியிருந்த வீட்ல காலை உணவு, மதிய உணவு தயாரிக்கிறது, அது எல்லாருக்கும் பரிமாறுறது அப்படின்னு அத்தனை வேலைகளையும் இந்த குழுவுல இருந்த பெண்கள் மட்டுமே செஞ்சிருக்காங்க. ஆமா. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தா அந்த கனடா நாட்டு பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமா, அவங்க நேரா வந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டிருக்கின்றனர், ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா அப்படின்னு முகத்துக்கு நேரா கேட்டுட்டாங்க. இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இந்த சம்பவம் ஏன் இவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு சாதாரண கேள்விதான், ஆனா அது எழுப்புற அதிர்வலைகள் ரொம்ப பெருசு. உண்மையாவே பெருசுதான். பெரியாரோட முதல் தொண்டரான கி. வீரமணி அவர்களுக்கு அந்த கனடா நாட்டு பெண்மணி கேட்ட பிறகுதான் சுள்ளுன்னு உரைத்தது அப்படின்னும், அன்னைக்கிலிருந்து தான் குறைந்தபட்சம் சாப்பின தட்ட கழுவுற பழக்கத்தை அவர் தொடங்கினார் அப்படின்னும் அவரே சொல்லியிருக்காரு. இத கட்டுரையாளர் எப்படி பாக்குறாருன்னா, தங்கள ஒரு மாபெரும் பெண்ணிய போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிற இயக்கத்தோட தலைவருக்கு தன்னுடைய 87வது வயசுல அதுவும் ஒரு கனடா நாட்டு பெண்மணி சொல்லித்தான் தான் சாப்பிட்ட தட்ட கழுவுற அறிவே வந்திருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு கடுமையா விமர்சிக்கிறார். மேடையில மணிக்கணக்கா பெண் விடுதலை பத்தி பேசுறவங்களுக்கு உன் வீட்டுக்காரம்மாவுக்கு ஒத்தாசை ஆயிரு அப்படிங்கிற ஒரு சாதாரண பாலப்பாடம் கூட தெரியலையே அப்படின்னு ஆசிரியர் கேட்கறது ரொம்பவே ஆழமான கேள்வி. கரெக்ட். தத்துவங்களை வெளியில பேசிருந்துரும் நீங்க சுலபம். ஆனா அது அன்றாட வாழ்க்கையில உங்க வீட்ல இருக்கிற பெண்கள் கிட்ட நீங்க செயல்படுத்துறீங்களா அப்படிங்கறது தான் இங்க ஆசிரியர் வைக்கிற அளவுகோல். அந்த அளவுகோல் தான் இந்த கட்டுரை முழுவதுமே பயணிக்கிறது. அடுத்து கட்டுரையில இருக்கிற இன்னொரு முக்கியமான சர்ச்சைக்குரிய பகுதியை பார்ப்போம். ஈவே ரா பெண்களை குடும்ப பெருக்கிற்கு ஒரு பிள்ளை விளைவிக்கும் பண்ணை அப்படின்னு விமர்சிச்சதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஆமா, பார்த்தோம். இதை எதிர்கொள்ற கட்டுரையாளர் ஈவேரா வரலாற்றை புரிஞ்சிக்க தவறிட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டுறார். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூதாதியர்கள் குழந்தைகளை ஏதோ பாரமா நினைக்கல, குழந்தை செல்வங்கள் அப்படின்னு தான் கொண்டாடினாங்க. முற்காலத்துல உலகப் போர்கள், பஞ்சங்கள் மற்றும் பல உயிர்கொல்லி நோய்கள் காரணமா மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து போனாங்க. சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல சமூகத்தை நிலைநிறுத்த அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது அன்றைய சமூகத்தின் தேவையா இருந்துச்சு அப்படின்னு ஆசிரியர் விளக்குறார். சூழல் தான் மனிதனுக்கான தேவைகளை தீர்மானிக்குது அப்படிங்கறத ஆசிரியர் இங்க ரொம்ப ஆழமா பதிவு செய்றார். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ வசதிகளுக்கும் வாழ்க்கை முறைக்கும் 1 அல்லது 2 குழந்தைகள் போதும் அப்படிங்கிற மனநிலை இருக்கலாம். ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா அந்த காலகட்டத்துக்கு குழந்தைகள் அதிகமா தேவைப்பட்டாங்க. இதை நிரூபிக்க ஆசிரியர் இன்றைய காலகட்டத்து உதாரணங்களையும் கொடுக்கிறார். இன்னிக்கும் கூட யுத்த பூமியாய் இருக்கிற பல அரபு நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாம குழந்தைகள் பெற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஒரு குழந்தை இருந்தா இன்னொரு குழந்தையாவது உயிர் வாழுமே அப்படிங்கிற அந்த மக்களோட அச்சமும் அவங்க வாழ்ற அந்த வரலாற்று சூழலும் தான் அதற்கு காரணம்னு ஆசிரியர் சொல்றார். இந்த வரலாற்று மற்றும் சமூகவியல் பின்புலத்தை புரிஞ்சுக்கிற அறிவில்லாம ஈவேரா ஒட்டுமொத்தமா பெண்களை பிள்ளை விளைவிக்கும் பண்ணை அப்படின்னு சொன்னது உண்மையில் பெண்களை இழிவுபடுத்துற ஒரு செயல் அப்படின்னு கட்டுரையாளர் சாடுறார். ஆமா, தன் குடும்பத்திலேயோ மூதாதையர்களிடமோ இப்படி பெண்ணை வெறும் பண்ணையா அடிமைப்படுத்துற பழக்கம் இருந்ததே இல்ல அப்படின்னு ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றார். இதைத் தொடர்ந்து கட்டுரையின் இறுதியில ஆசிரியர் ஒரு மிக அதிர்ச்சியான தரவை முன்வைக்கிறார். இதுதான் இந்த கட்டுரையின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். என்ன தரவு அது? ஈவேரா இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன், அதாவது 1969ஆம் வருஷம் மார்ச் 2ஆம் தேதி விடுதலை ஞாயிறு மலர் இதழில் வெளியான ஒரு கருத்தை ஆசிரியர் மேற்கோள் காட்டுறார். அந்த மேற்கோளை படிக்கும்போதே நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுல ஈ.வி.ரா ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள், ஒரு 10-20 பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த குறிப்பிட்ட அறிக்கைய ஆசிரியர் ரொம்ப கூர்மையா பகுப்பாய்வு செய்றார். இந்த அறிக்கை எந்த வகையிலும் பெண் விடுதலை சார்ந்தது கிடையாது அப்படின்னு அவர் அடிச்சு சொல்றார். பின்ன என்னது இது?
பெண்கள் கல்யாணம் பண்ணிக்காம சம்பாதிக்கிற ஆணுக்கு வந்து சுகம் கொடுக்கணும், இதுக்கு பேர் சுதந்திரம் அப்படின்னு சொல்றது பெண்ணியமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆண்களின் சுகத்திற்காக மட்டுமே கூறப்பட்ட ஒரு தந்திரம் அப்படின்னு கட்டுரையாளர் ஒரு முடிவுக்கு வர்றார். மறுபடியும் அவர் ஆரம்பத்துல சொன்ன அதே வாதத்துக்கே வர்றார் இல்லையா? பெண்ணை அடிமைப்படுத்துபவனை கூட நம்பிவிடலாம், பெண் விடுதலை பேசுபவனை நம்பக்கூடாது. தன் வசதிக்காக பெண் விடுதலைய ஒரு போர்வையா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட குற்றச்சாட்டு. சரியா சொன்னீங்க. கடைசியா திராவிடர் கழகத்தினருக்கு ஒரு சவாலையும் ஆசிரியர் விடுக்கிறாரு. ஈவேராவின் பொன்மொழிகளை பிரசுரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொன்மொழிகள்ல சொன்னபடி அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில வாழ்ந்தாரா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி வாழ்ந்திருந்தால் மட்டுமே அதை பிரசுரியுங்கள் அப்படின்னு மிக காட்டமா தனது கட்டுரையை நிறைவு செய்யறாரு. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இந்த கட்டுரைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ரொம்ப விரிவாவே அலசிட்டோம். இது ஒரு மிக கடுமையான, எந்த சமரசமும் இல்லாத ஒரு விமர்சன கட்டுரை அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. உண்மைதான். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி நேரடியாக கேட்கிறேன், ஒரு வரலாற்று பதிவில் இருக்கிற முரண்பாடுகளை இந்த கட்டுரை எவ்வளவு அப்பட்டமா உங்க கண்முன் நிறுத்துது அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. மேடைகள்ல முழங்கப்படுற தத்துவங்களுக்கும் வீட்டுக்குள்ள வாழப்படுற தனிப்பட்ட வாழ்க்கை முறைக்கும் இடையில இருக்கிற இந்த மோதலை நாம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய